இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம் நம்மை அதிசயங்களை காண செய்வது. வசனம் மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பாருங்க, நம்மெல்லாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? தேவன் இந்த புதிய வருடத்தில் இந்த முதல் நாளில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், நான் அசாதாரணமான அற்புதங்களை வெளிப்படுத்துகிற தேவன். நம்ம வாழ்க்கை ஒரு விசுவாச பயணமாய் இருக்க வேண்டும். மீகாவின் வாழ்க்கை கர்த்தருடைய ஆவினால் வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் வாழும்படி நம்மை தூண்டுகிறதா இருக்குது. அப்போது நாம் தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்துடனும் நேர்மையுடனும் பேசும் ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று அதில் நடப்பது மேசியாவாகிய இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசியின் பிறப்புரிமை. பாருங்க, நமக்கு கொடுக்கும் தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு சுதந்திரம் என்னன்னா, நம்மளை அதிசயங்களை காண செய்வது. இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு 3 காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுகிறேன். முதலாவது, அந்த அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் இல்லையா? அப்போ முதலாவது நமக்குள்ளான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. ஒரு அதிசயம் வெளிப்பட வேண்டும். பாருங்க, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகத்தில் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி, எல்லாரும் நினைக்கிற மாதிரி, எல்லாரும் செய்கிற மாதிரி அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? தேவனுடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று இல்லை, அதை அறியத்தக்க பகுத்தறியத்தக்கவன் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு அறிந்து கொண்டு நம்ம மனம் புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த வசனம். இதெல்லாம் விசுவாசத்துக்கு ஏற்ற விதமாக இருக்குது. விசுவாசத்தில் நம்மளை வளர வைக்குது. ஆனால் நம்ம சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எதிராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம நிலைத்து இருக்கணும். பாருங்கள், மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அந்த இடத்துல நம்ம நிற்கணும். பாருங்கள், அதை பார்த்து நம்ம சூழ்நிலைகளோ நம்மளுடைய பிரச்சனைகளோ போராட்டங்களோ பலவீனங்களை நினைத்து ஏன் இது எனக்கு வந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்படி 1008 கேள்வி கேட்காம, நான் தேவனுடைய பிள்ளை, என் மூலமா அதிசயங்கள் வெளிப்படும், நான் முதல்ல அதிசயமாய் மாறப்போகிறேன். அப்போது தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அப்போது அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன சொன்னேன், என் சத்துருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே, நான் இப்போ விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், என்னை தூக்கி விடுகிறதுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் இருளில் இருக்கிற நிலைமை போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்காரு. அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா இருளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாருங்கள், நம்ம இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு விடுதலை நம்மளுக்கு உண்டாகிறது. அப்போ நமக்குள்ளான ஒரு மாற்றம் உண்டாகுது. பாருங்கள், அந்த மாற்றத்தை பார்த்து மற்றவர்கள் பார்ப்பாங்க, எப்படி அதிசயமாக இவ மாறினா, இவ எப்படி அதிசயமாக இந்த மாதிரிலாம் இவ மேலே கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது, ஆளே மாறிட்டாலே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, நம் வாழ்க்கை அதிசயமாய் மாறுவது. பாருங்கள், ஆள் மாறிட்டா வாழ்க்கை மாறிடும் இல்லையா? அப்போ யாத்ராகமம் 34:10 பாருங்கள், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். என்னன்னா, பூமி எங்கும் எல்லா ஜாதிகள் மத்தியிலும் செய்யப்படாத அதிசயம் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று வாக்குரைக்கிறார். ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். பாருங்கள், அவங்க நம்ம கூட இருக்கிற ஜனங்கள்லாம் பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட செய்கிற காரியங்களையும் அதிசயமாய் பார்ப்பாங்களாம். மனுஷன் யோசிக்கிறதுக்கு மேலாக செய்கிறது தான் தேவனுடைய காரியம். பாருங்கள் இல்லை, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க பின்னாடி எகிப்தியர், முன்னாடி செங்கடல், கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்கள், அவங்களால யோசிக்க கூட முடியாது. என்ன ஒரே ஒரு ஆப்ஷன், நாம் இன்றைக்கி செத்தோம், அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும் தவிர, ஏன்னா ஆப்ஷனே இல்லை. அதுதான் நம்ம சூழ்நிலை, அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், சூழ்நிலையை பார்க்க அப்போ நம்ம அதுலேருந்து விடுதலை கொடுக்குற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்போ என் வாழ்க்கை எப்படி இப்போ இருக்குதோ அப்படியே இருக்காது. கண்டிப்பாக என் வாழ்க்கை அதிசயமாய் மாறும், அற்புதமாய் மாறும். ஜாதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மீகா 7:16, புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள்,
கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகுமா. பாருங்க, நமக்கு தேவன் செய்கிற அற்புதத்தை கண்டு பாருங்க, ஜனங்கள்லாம் அவங்களுடைய பராக்கிரமம், அவங்களுடைய பலனெல்லாம் குறித்து வெட்கப்பட்டு போவாங்களாம். அவங்க வாய் மேலே அவங்க கையை வைத்து கொள்வார்களாம் ஆச்சரியத்தினால. இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கை அதிசயமாய் மாறுகிறதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, நம் மூலமாய் அதிசயங்கள் வெளிப்படுவது இல்லையா. நம்ம மாறிட்டோம், அற்புதமாய் அதிசயமாக மாறிட்டோம். இரண்டாவது, நம்ம வாழ்க்கை மாறிச்சு. மூன்றாவது, நம்ம மூலியமாக அற்புதங்கள் அதிசயங்கள் வெளிப்பட வேண்டும். அப்படியாக தேவன் விரும்புகிறார். யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாருங்களேன், அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், அவர் செய்கிற கிரியைகளை பாட்டிலும் நம்ம மேலே பெரிய கிரியைகள் வெளிப்பட போகிறது தான். அப்போ நம்ம மூலியமாக அதிசயங்கள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்ம மூலியமாக அதிசயங்கள் வெளிப்பட போகுதுன்னா அதையும் நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம் பாங்க. அப்போ நம்ம அதிசயங்களை காண செய்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த புதிய நாளில் புதிய வருடத்தில் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்கும் சுதந்திரம் எங்களை அதிசயங்களை காண செய்வது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. முதலாவது எங்களுக்குள்ளான ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே, அது அதிசயமாக வெளிப்பட போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அதிசயமாய் மாறப்போகுதுப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அநேக காரியங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதபடி உங்களுடைய வார்த்தையை பார்த்து ஆண்டவரே அப்பா, நீர் அதிசயமாக நடத்துகிற தேவன் எங்களோடு இருந்து எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் அதிசயமாக நடத்துறதுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம். மூன்றாவதாக எங்கள் மூலியமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் வெளிப்பட போகிறதுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.